படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. பேட் கேர்ளில் இந்த கேர்ள்ஸு இண்டிபெண்ட்டாக எப்படி வாழணும், வாழ்கிறதுக்கு கொஞ்சமாக பேரண்ட்ஸ் கொஞ்சம் இதுவாக சப்போர்ட்டிவாக இருக்கணும். இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணாத, அது பண்ணாத நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அதுவும் பேரண்ட்ஸை தவிர வேறு யாருமே சொல்லக்கூடாது, ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்லக்கூடாது இதை பண்ணு அதை பண்ணுன்னு. அது அவங்கவுங்க இது கேரக்டரு, அவங்கவுங்க பர்சனாலிட்டி, அது அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்க பேரண்ட்ஸு பொண்ணுங்களை பசங்கக்கிட்ட பேசாத, பொண்ணுங்கிட்ட மட்டும் பேசு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த இதில் சொசைட்டியில் இது பண்ணால் தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். அது நல்லா இருந்தாங்க அவங்க அம்மா. ஆனால் அம்மா எவ்வளோ தான் இது பாசமாக இருந்தாலும் பொண்ணு சண்டை போட்டாலும் திருப்பி அம்மா வந்து பொண்ணுக்கிட்ட தான் பேச முடியும். ஏன்னா அந்த பாண்டு பிரிக்க முடியாது, அம்மா பொண்ணோட பாண்டு. இப்போ வந்து ஒரு உமன் அவங்களோட லைஃப், இண்டிபெண்டன்ட் லைஃப்பை வந்து அவங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்கண்ணா. நான் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், அதை காட்டணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆடம்பரமாக அப்படி லைஃப் வாழணும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா. நம்ம ஏன்னா எல்லோரும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் ஒரு பிராமின் கேர்ளாக இருந்துட்டு எப்படி நம்ம வந்து வெளியே வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக வாழ்கிறது அதெல்லாம் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் வந்து நம்ம நார்மல் ஆடியன்ஸ் ஒத்துக்காத மாதிரி புதுசாக இப்போ பழைய படத்தில் வரும்போது சேம் பேட்டர்னில் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் உடச்சிட்டு பொண்ணுனா இப்போ வந்து இப்படி தான் இருக்காமல் அவங்க ஒரு தனி இது காட்டுறாங்க. நல்லாயிருக்கு, கேர்ள்ஸுக்கே செட்டான படம் வந்துருச்சு. இது வந்து இப்போ நடக்கிற பார்த்தீங்களா, இப்போ இருக்க லவ் வச்சு இப்போ பசங்க பொண்ணுங்க லவ் போகுது, பையன் உண்மையாக இருந்தால் பொண்ணு விட்றான், அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்குது லவ்வோ அதை காட்டுறாங்க. இல்லை அவங்க அம்மாவும் இதே மாதிரி இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அவள் உடச்சி வீட்டெல்லாம் கேட்காம விட்டுட்டு வந்துட்டா. ஆனால் அவங்க அம்மாவால் அந்த இதெல்லாம் தாண்டி வர முடியல. அட்லீஸ்ட் அவங்க பொண்ணாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சீன் இப்போ ஸ்கூல் சீன் ஒன்று வரும் லாஸ்ட்டில், அந்த ஆனுவல் டே டைமில் ஏதோ பேசுகிற மாதிரி அந்த சீனில் அவங்க அம்மாவும் பொண்ணும் இருக்கிற கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சுன்னு. ஆமாம், ட்ரெய்லர் கட் ஆகி அது பேன்லாம் பண்ணாங்க, படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக பேன் பண்ணுற அளவுக்குலாம் எதுக்கு இது அப்படிலாம் பண்ணாங்கன்னே தெரியல. படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம் நம்ம. அதான் இப்போ அவரோட இன்னொரு படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணார். அது இன்னும் வராமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படம் எடுக்கலாண்ணா, ஒன்றும் தப்பு இல்லை. பட்ஜெட்டும் ஸ்மால் பட்ஜெட் தான், கான்செப்ட் புதுசாக ஒவ்வொருத்தவங்கள என்னென்ன அந்த டேரக்டரும் நல்லா எடுத்துருக்காங்க. குவாலிட்டி இப்போ நமக்கு தெரியல, இந்த படத்தை லாஸ்ட்டில் பார்த்தா தெரியுது அது வந்து அவங்க எடுத்தது ஒரு லேடின்னு. அதெல்லாம் நமக்கு தெரியல. படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். கதை வந்து நமக்கு ஒரு நார்மல் ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க, படம் நல்லா தான் எனக்கு பார்க்கலாம். பேட் கேர்ள் வந்து இந்த சொசைட்டியில் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்களா ப்ரோ, அந்த கேர்ள்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகும் ப்ரோ. இது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்காக வந்த படம் ப்ரோ. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பொண்ணுங்க தனியாக தான் இருக்காங்க, அவங்களாம் தப்புன்னு சொல்ல முடியுமா? அதனால் அந்த மாதிரி பொண்ணாக பார்த்துக்க ஏற்ற கதை ப்ரோ. அவங்க பொண்ணு அந்த படித்து சம்பாரிச்சனால அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அதனால் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ப்ரோ. அதெல்லாம் சிங்க் ஆகுது. அது வந்து கேஸ் போட்டது தப்பு தான் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி புது டேரக்டருக்கெலாம் இவர் ப்ரொடியூசர் பண்ணுறனால தான் படம்லாம் வருது. அதனால் இவருக்கு தொடர்ந்து ப்ரொடியூசராக இருக்கணும்னு யோசிக்கிறேன் ப்ரோ. முக்கியமாக பெண்களும் அம்மாங்களும் போய் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. கனெக்ட் ஆகும், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். பேட் கேர்ள் ஆக்சுவலி குட் கேர்ள்னு சொல்லாங்க, அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஒரு பெண் ஆண் எப்படி எல்லாருக்கும் நம்ம கனெக்ட் ஆகிறோமோ, எல்லோரும் நம்ம சமூகத்தில் ஒன்றா தானே இருக்கோம். அப்படி ஒரு பாகுபாடுலாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமான படமாக தான் இருக்குது. உமன் ஜென்ரிக் படங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் நமக்கு எப்பயுமே வந்து ஒரு என்கேஜிங்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் தான் இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு உமன் ஜான்ரிக் அது ஒரு ஏதோ மாதிரி நினச்சி நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிடுறோம், நிறைய நல்ல படங்களை மிஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த அருவி மாதிரி படங்கள் நம்ம மிஸ் பண்ணல, அது நமக்கு ஒரு நல்ல எப்படி ஒரு நல்ல இம்பேக்ட் ஒரு ஹோல்சம் ஃபீலை கொடுத்தோ அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்குது. இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்து ஒரு கலர் இந்த படத்தில் இருக்குது. இந்த கலர் என்ன கலர்னா ஒரு கிரவுண்டட் கலர், பேசிக்கான விஷயம், ரொம்ப ஒரு பேசிக்கான லைனை எடுத்து அதை ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. சிம்பிளான கதை தான், ஸ்வீட்டாக எடுத்திருக்காங்க. அது ஒரு இண்டிவிஜுவல் சுச்சுவேஷன், அது அவங்க சுச்சுவேஷன், அவங்களோட வாழ்க்கை அந்த வழிகளை பொறுத்ததுங்க. அது நம்ம யாருமே இந்த முடிவு எடுக்கணும் இந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு யார்ட்டையும் இப்போ ஃப்ரீடமை கேட்குற நிலைமையில யாருமே இல்லை, நம்மளும் இல்லை அவங்களும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப நம்ம அழகாக சப்போர்ட் பண்ணும்போது இந்த சொசைட்டி ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும், ரொம்ப அழகாகவே இருக்குது. அது நம்ம அது எந்த அளவுன்னு என்னால் சொல்ல முடியல சார். படம் மொத்தத்தில் இது வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு கொடுக்குது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கலாமே. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப இது ஆராயாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா ஒரு நல்ல படம். கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் சார். எல்லாருமே பார்க்கணும் சார்.
அப்படி அப்படி அழுத்தம் அந்த கூட்டத்தில் தான் நானும் இருக்கேன். இந்த மாதிரி படங்கள் பார்க்க தான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு அறிவும் வளருதுன்னு நினைக்கிறப்போ எல்லாருமே பார்க்கணும். நல்ல படங்கள், பேட் கேர்ளை குட் கேர்ளாக நினச்சி நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சார். இப்போ தான் பேட் கேர்ள் மூவி பார்த்தேன். ஆக்சுவலி இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் பார்க்குறப்ப எப்பவுமே பாய்ஸ் பற்றி தான் பேசுவாங்க, ஆனால் இந்த படத்தில் கேர்ள்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பிராமின் கேர்ள்ஸ்க்கு இவ்வளோ ஒரு அநீதி நடக்கும்னு நான் இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்ப. சினிமோட்டோகிராஃபி சூப்பரு, டைலாக் ரொம்ப சூப்பர். டைலாக் பார்த்திங்கன்னா டாக்ஸிக்காக தான் இருக்கும் பார்க்குறப்ப, ஆனால் வந்து ஒரு பொண்ணு அவங்க மனசில் இருக்கிறத வந்து ஓப்பனாக அது டைலாக் எழுதுனா எப்படி இருக்கும், அதை வந்து அவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இப்போது ஒரு பொண்ணு வந்து அவங்க மனசில் இருக்கிறத வந்து ஓப்பனாக பேசுனா எப்படி இருக்கும், அதை வந்து ஓப்பனாக பேசி காமிச்சிருக்காங்க. என்னென்னா இங்கே வந்து பிராமின்ஸ் பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, ஆனால் வந்து பிராமின் இதில் வந்து இதுதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஒரு 70% ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும், பாய்ஸ் கேர்ள்ஸ் எங்கள் ஜென்ரேஷனு. அப்புறம் வந்து ஒரு 30+ ஆளுங்க கொஞ்சம் பேர் கனெக்ட் ஆகும். புதுசாக இருக்குன்னா என்ன சொல்கிறது, இப்போது அதான் நான் சொல்கிறேன், பிராமின் கேர்ள்ஸ் வந்து நம்ம வந்து அவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஓப்பனாக பார்த்துருக்க மாட்டோம் எந்த ஒரு படத்துலையும். ஆனால் இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஓப்பனாக அக்யூரேட்டாக பேசியிருந்தாங்க. இவ்வளோ விஷயம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஸ்கூல் லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, காலேஜ் லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, காலேஜ் முடித்து அவங்க வேலைக்கு போகிறப்ப என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த காலத்தில் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணலன்னா என்னெல்லாம் பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளோலாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அம்மா பொண்ணோட பாண்டிங் வந்து ஆக்சுவலி அக்யூரேட்டாக இருந்துச்சு. இதுதான் இப்படி தான் அவங்க பாண்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓப்பனாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அவங்க பாண்டிங்.